அக்காவா? டேய், இப்படி நீ என்ன கூப்பிட மாட்டியான்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா? வேணா, நாங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்கிறோம் மாம்ஸ். எங்க கூடவே இருந்துருங்களேன். இல்லடா சரவணா, நம்ம கூட அவங்க இல்ல, அவங்க கூட நம்ம இங்க இருக்கலாம். ஆமா மாம்ஸ். ப்ளீஸ்கா, நீங்க போகாதீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நீங்க எல்லாரும் இங்க இருன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு அது போதும். இந்த உலகத்திலேயே என் மேல அன்பு வச்சிருக்கிறது என் அம்மா தான் நான் எப்பவும் நினைப்பேன். என் அம்மா கிட்ட இருக்கிற அதே அன்பும் கூடவே மரியாதையும் வச்சிருக்கிறது என்னோட கபிலன். ஆனா அவருக்கு இங்க எத்தனை அவமானம், எவ்வளவு புறக்கணிப்பு. அவர் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு இங்க இருந்ததுக்கு ஒரே காரணம் நான் மட்டும்தான். எனக்காக தான் அவர் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டாரு, எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு நான் நினைச்சேன். நான் நினைச்சது நடக்கணும்னு அவரும் நினைச்சாரு. இப்ப நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கோம். இனிமே கபிலன் என்ன சொல்றாரோ அதுதான் நான் கேட்பேன். இவர் என் கூட சந்தோஷமா வாழ்ந்ததே இல்ல. இனி இவர் சந்தோஷமா நான் பாத்துக்கணும். இந்த வீட்டுக்கு எப்ப இருந்தாலும் நான் தான் மூத்த வாரிசு. அதுல எந்த மாற்றமும் இல்லையே உங்களுக்கு? அம்மா, அதுதான் நிஜம். உன்னோட இடத்தை நாங்க எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டோம், புரியுதா? அப்படிலாம் நான் ஏன் யோசிக்கணும்? என் இடம் எப்பவுமே அதே தானே. ஆனா என்ன, பொறுப்புகள் மட்டும் இங்க மாறும். நான் சில விஷயங்கள்ல சில முடிவுகளை எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க எல்லாருமே ஒத்துழைக்கணும். சாவியை கொடுங்க. தெய்வான, இது இனிமே உன்னோடது. அக்கா, இந்த வீட்டோட சகல பொறுப்பு உன்னோடது தான். உன்கிட்ட கேட்காம, உன்னோட பெர்மிஷன் இல்லாம இனிமே இங்க எதுவுமே நடக்காது. ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய எல்லா பொறுப்பும் உனக்கு இருக்கு. இந்தா புடி. அக்கா, புடின்னு சொல்றேன்ல. இது வெறும் அதிகாரம் இல்ல தெய்வான, ஒரு குடும்பத்தோட கௌரவம். இனி இந்த குடும்பம் சிதறாம ஒரு கூட்டு குடும்பமா வாழ வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. கபிலன், அதை கொடுங்க. அமுதா, இது உனக்கு. தெய்வானிக்கு சின்ன வயசுல இருந்தே வீட்டை பாத்துக்க பிடிக்கும், உனக்கு படிக்க பிடிக்கும். கனடால பெஸ்ட் யூனிவர்சிட்டில உனக்காக நான் அனுப்பின அப்ளிகேஷனுக்கு பதில் வந்திருக்கு. நீ காலேஜ்ல எடுத்த மார்க்குக்கு உனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. 2 வருஷ கோர்ஸ். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நீங்க வந்ததும் உனக்காக நம்ம குடும்பத்தோட கம்பெனி காத்திருக்கோம். வந்ததும் நீ தான் பாத்துக்கணும். நம்ம கம்பெனியோட பொறுப்பு உன்னோடது. புடி. Thank you, Auntie.
மேகண்டா, அக்கா. அமுதாவை படிக்க அனுப்புவேன் நம்புறேன். இதுலயாவது அக்கா சொல்றத கேப்பல்ல? கேப்பேன்க்கா. அவ படிச்சுட்டு வரட்டும், நான் அவகிட்ட தொழில் கத்துக்கிறேன். சூப்பர்ரா. பொண்டாட்டி கிட்டயா நினைக்காம அவகிட்ட கத்துக்கிறேன்னு சொல்ற பாத்தியா? என்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. யாழினி, என்னக்கா? இனி எனக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் பொழுது போனோம்ல, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதுக்கு நீ தலையாட்டினா மட்டும் போதும். நானா? நான் என்ன தலையாட்டணும்? உனக்கு மாப்பிள்ள பார்த்தா பிடிச்சிருக்கா இல்லையா நீ தானே தலையாட்டணும். போங்கக்கா. அட, வெக்கம் வேற வருமா உனக்கு? பாவம் அத்தை, மாமாவை நம்பியே ஏமாந்துட்டாங்க. அந்த குற்ற உணர்வு தாங்க முடியாம தான் அம்மாவை பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க. நீயும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான். சீக்கிரமா ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. எனக்கு செஞ்சு வச்ச நகை எல்லாமே உன்னோடது தான். புனிதா, என்ன புனிதா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உனக்குன்னு இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீ என்ன பண்ணவ? இதோ உங்க எல்லாரோட அன்பையும் நம்பிக்கையும் தான். வல்லவ மாமா, எனக்கும் கபிலனுக்கும் தேவை உறவுகளும் நிம்மதியும் தான். அதுக்குதான் நாங்க இவ்ளோ நாளும் போராடினோம். அது இப்போ கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? நானும் கபிலனும் கம்பெனி பொறுப்புல இருந்து விடுபட போறோம். அப்பா கிட்ட நாங்க இத பத்தி ஏற்கனவே பேசியாச்சு. புனிதா, என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நானும் கபிலனும் சேர்ந்து புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏங்கா, நம்ம கிட்டதான் இவ்ளோ பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யம் இருக்கு. அதை விட்டுட்டு ஏங்கா? அத பாத்துக்குதான் இத்தனை பேர் இருக்கீங்களே. நாங்க அதுக்கு அட்வைசரா இருக்கோம். நீங்க அதை நல்லபடியா கொண்டு போவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாமா, நீங்க ஏன் மாமா பேசாம இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க மாமா. என் பொண்ணு எந்த முடிவு எடுத்தாலும் சரியாதான் இருக்கும். புனிதாவும் மாப்பிளையும் நிறைய கனவுகளோட இருக்காங்க. வாழ்க்கையும் புதுசா தொடங்குறாங்க. அவங்க கனவு நோக்கி அவங்க போகட்டும். ஒரு தகப்பனா நான் அவங்கள வாழ்த்துறேன். ஆமா, அம்மாவை எப்படி சமாளிக்க போற? உன்னை பார்க்காம அம்மா எப்படிமா இருப்பா? இங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் போகணும்னு நினைக்கவே இல்லை. எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நான் வருவேன். வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல 2 நாள் கூடுவோம். சந்தோஷமா இருப்போம், சிரிப்போம். நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கும் வரணும்.